வீடியோவில் கேக் பண்டான் gula melaka செய்ய போகிறோம். நான் சிவகாமி. வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். பண்டான் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு சந்தான் காரா, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பண்டான் ஜூஸ் வந்து அரை கப் நான் எடுத்துருக்கேன். ஒரு 5-6 பண்டான் லீஃப் எடுத்து அரை கப் தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டர் எடுத்து வச்சுருக்கேன், சால்டட் பட்டர். கூடவே கொஞ்சோண்டு உப்பு, இது சீனி. நான் இன்றைக்கி இந்த கேக் பண்டான் gula melaka என்னோடய வெர்ஷனில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் செய்கிறப்ப சொல்கிறேன் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. பட்டர்லாம் ரூம் டெம்பரேச்சராக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. இதை பீட் பண்ணிக்கலாம். அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை ஒன்று ஒன்றா போட்டு பீட் பண்ணிக்கலாம். மாவு சேர்த்துக்கலாம். ஒரிஜினல் வெர்ஷன் இந்த கேக் பண்டான் gula melakaவில் ஓவலட் சேர்ப்பாங்க. ஒரு டீஸ்பூன் மாதிரி ஓவலட் சேர்ப்பாங்க. எனக்கு வந்துட்டு அந்த ஓவலட் பிடிக்காது, அதனால் நான் இதில் சேர்க்கலை. அதனால தான் நான் சொன்னேன் என்னோடய வெர்ஷனில் நான் செய்கிறேன்னு. நான் இன்றைக்கி பட்டர் கேக் மாதிரி தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓவலட் ஓகேனாக்கா இன்றைக்கி அது நீங்கள் அதை ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் கூடவே பேக்கிங் பவுடர் போட்டு சளிச்சு வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு பண்டான் பட்டர் கேக் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இதையும் செஞ்சிட்டு இருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய கேக், அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பண்டான் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. நான் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒரு டீஸ்பூன் பண்டான் பேஸ்ட், இது இது கேக் டின்னுக்கு இப்போ மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த கலர் கூட வேணும்னா இந்த பண்டான் பேஸ்ட் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. எனக்கு ரொம்ப கலராக இருக்க வேணாம், எனக்கு இந்த மாதிரி போதும். இந்த அவனில் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இது எக்ஸாக்ட்லி 8.5 இன்ச்சஸ் பேன். இது நீங்கள் 9 இன்ச்சஸ் பேன் எடுத்துக்கலாம் தாராளமாக. $160 degrees 45 minutes. கேக் பேக் பண்ணியாச்சு, ஆறிட்டு இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம இந்த gula melaka சிரப் செஞ்சுக்கலாம். gula melaka எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து gula nisa நான் எடுத்தேன் இன்றைக்கி. ரஃப்லி ஒரு 200 grams எடுத்துருக்கேன். அதில் ஒரு டவுன் பண்டான் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி, ஸ்மால் ஃப்ளேம் வச்சு இதை நல்லா கரைச்சிக்குங்க.
இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க, அப்போ தான் அது திக்காக ஆகும். நம்ம இந்த சிட்டு உருண்டெல்லாம் செய்கிறதுக்கு பாகு எடுப்போமே, அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா நல்ல ஒரு பாயில் வர வரைக்கும் இதை கொதிக்க விட்டுருங்க. வேணும்னா நீங்கள் இதில் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம், அது கொஞ்சம் திக்காக்கிறதுக்கு. நான் இன்றைக்கி சேர்க்கலை, நான் அப்படியே தான் செய்ய போகிறேன். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலைன்னா நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க, அப்போ தான் அது ஸ்டிக்கி ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரம், அப்புறம் நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம். எல்லாமே பபிள்ஸாக வரட்டும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அது ஸ்டிக்கி ஆகிருக்கும், ஆறிட்டோன்னு இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டிக்கி ஆயிரும். இதை வடிகட்டிக்குங்க. டவுன் பண்டான்லாம் நான் எடுத்துட்டேன். இது நல்லா ஆற வச்சுக்கோங்க. நான் இதை நல்லா ஆறிட்டோன்னு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்க போகிறேன். அந்த கேக்குக்கு ஐசிங் வந்துட்டு நான் நாளைக்கு தான் செய்ய போகிறேன். இது ஆறிட்டோன்னே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். கேக்கை நான் ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சைடில் கூட இதுமாதிரி வெட்டி வச்சுருக்கேன், மேலெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேக் பார்த்திங்கன்னா இந்த 4 பக்கமும் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். ஸோ நம்ம ஐசிங் போடுறப்ப இந்த பக்கம்னா கொஞ்சம் ஐசிங் கொஞ்சம் கூட போட்டுக்கணும், அப்போ தான் சேம் லெவலாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஐசிங் செஞ்சுக்கலாம். ஐசிங் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், சளிச்சிட்டு. இதில் ஃபுல் க்ரீம் மில்க். இது ஆக்சுவலி இந்த கேக் பண்டன் குலாப் லாக்குக்கு வந்துட்டு ஸ்வீஸ் மொரேன் பட்டர் க்ரீம் தான் செய்வாங்க. ஸ்வீஸ் மொரேன் பட்டர் க்ரீம். இன்றைக்கி நான் வெறும் பட்டர் க்ரீம் என்னோடய வெர்ஷனில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்வீஸ் மொரேன் பட்டர் க்ரீமில் வந்துட்டு எக் ஒயிட்ஸில் செய்வாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்னோடய வெர்ஷன் நார்மல் பட்டர் க்ரீம் தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நேற்று செஞ்ச இந்த குலாப் லாக்கு சீரா பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சின்னு. நான் இதை ஃப்ரிட்ஜில் கூட வைக்கல, இது வெளியவே தான் இருந்துச்சு. இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் அந்த பாலில். ரஃப்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், இந்த குலாப் லாக்கு அவ்வளோவா இனிக்கலை. இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், ஒரு 15 மினிட்ஸ். அப்புறமா இந்த பட்டர் கூட இதை ஊற்றி பீட் பண்ணிக்கணும். இது இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ பட்டர் பீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க, அப்புறமா கொஞ்சம் ஃபாஸ்ட் ஸ்பீடில் வச்சுக்கலாம். பீட் பண்ணுறப்ப சைட்டில் அந்த பட்டர்லாம் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த இந்த சீனியை அதில் சேர்த்துக்கலாம். சீனியும் பாலும் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. பீட் பண்ணிட்டு போதும். கொஞ்ச நேரம் லோவர் ஸ்பீடில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா எவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா இருக்குது பாருங்கள். இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இனிப்பாக, ரொம்ப இனிப்பாக கூட இல்லை, கரெக்டாக இருக்குது இது. இதை இப்போ ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம்.
கேக் மேலே இப்போ போட்டுக்குங்க. ஐசிங் ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா கூட இதை செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் பேலட் நைஃப்பில் நம்ம ஸ்மூத்தன் பண்ணிக்கணும். இந்த சைட்லாம் கொஞ்சம் லோவாக இருக்கும்னு முதலே சொல்லியிருந்தேன். இங்கே கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேலட் நைஃப் எடுத்து இதை நல்லா இப்போ ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இது நல்லா செஞ்சுட்டு நான் காட்டுறேன். நான் அதை ஓரளவுக்கு ஸ்மூதன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு கோம் எடுத்துக்கோங்க. இது மேலே நம்ம லைன்ஸ் போட்டுக்கலாம். நான் இந்த ஆக சின்னதாக இருக்கிற இந்த கோமில் நான் வைக்க போகிறேன். இப்போ ஓகே, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. மேலே ரெடியாக இருக்கு பாருங்கள். இதை இப்போ வெட்டிக்கலாம் அந்த கேக்கை. இதுக்கு மேலே நீங்கள் எப்படி வேணுமோ டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் தான் செய்கிறேன். கேக்கு நான் 24 பீஸாக வெட்டியிருக்கேன். 24 பீசஸ். அடுத்து இந்த குலம்லாக்கு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நிறைய வேணுமா நீங்கள் நிறைய ஊற்றிக்குங்க. அவ்வளோதான். இது என்னோடய வெர்ஷன் கேக் பண்டன் குலம்லாக்கு. இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் அந்த போர்டை ஆட்டி காட்டுறேன். அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபி கட்டாயமாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.